தான் ஓடும். ஒன்று கடிக்க போகுது. மூத்திரமா எங்க உச்ச அடிக்குதான்னு பார்ப்போம். நீ சொல்றியா? அந்த நல்ல முக்கிய இங்கே வருங்க. நல்ல அருவி மாதிரி. எனக்கு என்னன்னு எனக்கு தெரியாது. எதுக்கு ஒரு பிள்ளை வளருதுன்னா அது அழுகிறது. ஒரு லட்சம் 1 லிட்டர் மூத்திரம் வச்சிருக்கு. அது அழுகுனாலும் சினுங்கினாலும் பிள்ளைங்க எதுக்கு அழுகுது இது பண்ணுதுன்னு தெரியும். அவன் அங்கேருந்து குன்று ஒரு யாரையிலேயே மூத்திரத்துக்கு தான் மூத்திரத்துங்க பாரு. சட்டி மூத்திரம் மேய்ஞ்சி விட்டுருக்கு. போய் பாடு. ஆடவங்களும் அப்படி அழகா நின்று போயிட்டு இருக்காப்புல. பார்த்தீங்களா எங்களோட நாய்க்கு அறிவை மேலே சின்ன மேலே விட்டோம். அங்கேயே விட வேண்டியதானே. இறங்கி வந்து கீழே வாசல் வராரு. ஹாய் மக்களை, இப்போ நம்ம எங்கே கிளம்ப போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கில்லிக்கு தடுப்பூசி போடுறதுக்கு போகிறோம். ஓகே, செலவு மேலே செலவு வச்சுக்கிட்டு இருக்காரு கில்லி. பாருங்க, தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கான். கூட்டிகிட்டு போய் தடுப்பூசி போடுவோம். எனக்கு இந்த நாய் வளர்க்குறதுனாலே பிடிக்காது. நாய் வளர்க்குறது அது இதெல்லாம் பிடிக்காது. நிசா வற்புறுத்துறதுனால இந்த நாய் அந்த நாயை தூக்கிட்டு வந்துருக்கு. பிள்ளைங்க எங்கே பார்த்தாலும் குட்டி நாய் இருந்துச்சுன்னா உடனே தூக்கிக்கிட்டு அம்மா போய் வளர்க்கலாமான்னு சொல்லுங்கள். ரெண்டாவது எங்கேயாவது குட்டி நாயோ இல்லை பூனையோ பார்த்தா வளர்க்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. சரி, இப்போ வந்து எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாய்க்குட்டி வளர்த்துருக்கோம். ஒன்று கூட உருப்படியாக தேர்ந்ததில்லை. இவன் மட்டும்தான் உருப்படியாக இருக்கான். என்னன்னு அதுவும் தெரியல. வந்து தியா அன்னைக்கு வந்து இவர் வந்து கட்டில் வச்சிருந்தாருல, கீழே விழுந்துட்டான்னு சொன்னோடனே தியா அந்த அன்னைக்கு உட்காந்துக்கிட்டு அழுகுறாங்க. சரி, அதுக்காக இப்போ வந்து வளர்க்க ஆரம்பிச்சாச்சு. அவனுக்கு ஊசியை போட்டு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறோம். அதுவும் தியா தானே ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளேயும் ஊசியை போட்டுட்டு என்ன கத்துதுன்னு பாருங்கள் வீடியோவில். எப்படி ஊசி போடையில காப்பி ரேட்டு அது கம்யூனிட்டி சைடு வந்தால் இஷ்யூலாம் வரும். ஊசி போடுறதெல்லாம் காமிச்சோம்னா அது சீக்கிரம் கூப்பிடு தூக்கிட்டு வா. சரி, இப்போ நம்மளோட சின்ன பைக்கில் போல் பெரிய பைக்கில் போகிறோம். பெரிய பைக்கில் போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஏன் கூடையில் தூக்கிட்டு வச்சு நாயே துள்ளுனா துள்ளிட்டு போகிறான். கையிலேயே தூக்கிட்டு வா. நீ கூடையில் வச்சு கொண்டு போகிறா பாருங்க, பைத்தியக்காரி. போமா. அரசினர் கால்நடை மருத்துவம் திருச்சி தம்பலம். இப்போ வந்தோம். என்னாச்சு நிஷா? இங்கிட்டு வாடி. என்ன ஆயிடுச்சுன்னா வந்து இவங்க இல்லையா, டாக்டர் இல்லை, கூட்டி இருக்கு. அதுக்காக சரி நம்ம போயிட்டு நாளைக்கு வர முடியாது. 8 மணிக்கு வர சொல்கிறாங்க. ஏன்னா 8 மணிக்கு நம்ம வந்து கொடியேற்று அங்கே போய் சுதந்திர தினம். ரெண்டாவது வந்து நாளை பொறுத்தும் வர முடியாது. கவர்மெண்ட் லீவு. நாளை பொறுத்தும் சனிக்கிழமை வந்து நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை வந்து அன்னைக்கு லீவு தான். அப்படியே மண்டே தான் நம்ம வரலாம். அவனுக்கு இல்லையே காமி. செல்வாட்டை எவ்வளவோ சொன்னேன். ஈரடி வந்து பார்த்துட்டு போகிறது தப்பு கிடையாது. இங்கே பாருங்க, வந்தோம் அது இதாகிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணுறது, போட்டிருக்கேன். வராது கில்லி, உனக்கு இப்போ ஊசி தப்பிச்சிட்ட. இன்னும் ஒரு 3 நாள் கழிச்சு உனக்கு ஊசி போடுறது ஊசி மாத்திரை. எங்கே முன்னாடியா ஜம்பிங் பண்ணிட்டான்னா ஏண்டா? இப்போ என்ன பண்ணுவான்? அவ்வளோதான், வீட்டுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது போட்டு விட்டுறலாம் ஊசியை தடுப்பூசி. பாத்திரங்கள் கழுவணும், துணி துவைக்கணும், காஞ்ச துணி எடுக்கணும், வீடு கூட்டணும், எல்லாம் காலைல அன்னதானம் பண்ணனால அப்படி அப்படியே எல்லாம் இருக்கு. அன்னதானம் பண்ண அந்த அண்டா கிண்டா எல்லாம் சட்டி பானை எல்லாம் கழுவும். வந்து ஊசியை போட்டு விட்டு போயிடலான்னு பார்த்தேன். 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் இருப்பாங்க. அதுதான் நானே சொன்னேன். மனுஷனுக்கே 12 மணி வரைக்கும் தான் டாக்டர் இருக்காங்க அரசு இதில், அரசு மருத்துவமனையில். இது கால்நடைன்னா மயிரை கூட திறக்க மாட்டாங்க. மனுஷனுக்கே இந்த இதெல்லாம் இவங்களுக்குலாம் 7 மணி 8 மணி. அப்படி கிடையாது நிஷா. கவர்மெண்ட் ஜாப்புங்கிறது டாக்டர் நிஷாந்தி, இப்படி கவர்மெண்ட் ஜாப்புங்கிறது காலையில் டாக்டர் வந்துட்டு சாயங்காலம் வரைக்கும் இருக்கணுமே. ஸ்கூல் எப்படி டீச்சர் காலையில் வந்துட்டு சாயங்காலம் வரைக்கும் இருக்காங்க. இவங்க 8 மணிலேருந்து 10 மணி 2 மணி நேரம் மட்டும் வேலை பார்த்துட்டு அதோட கிராமம் இல்லை, அப்படி தான் இருக்கும். சரி, பரவாயில்ல விடு. சரி, அடே கில்லி, சரி அவனை தூக்கிக்க. கில்லி போ, உங்கள் ஆகிட்ட உட்காந்துக்க பின்னாடி. வா, நான் தூக்கிறேன், நீ பயப்பட, நான் உனக்கு கீழே போட்டுறேன். சரி, ஓகே, பாய் பாய். கில்லி பாய் சொல்லு. நல்ல பிள்ளை. இங்கே பாருங்க, வீட்டை கூட்டிகிட்டு வந்தாச்சு. அதான் அவரோட படுக்கை அறை. அதானி சார் அவரோட இடுக்கை. எந்திரி, இறங்கு. அப்படியே உள்ளே படுத்துக்கிட்டு இருப்போம். ஒரு பால் டப்பா தான் ஓடுது பாருங்க. டக்குன்னு நிஷா கிட்ட தான் ஓடும். ஒன்று கடிக்க போகுது.
மூத்திரமா எங்கே உச்சி அடிக்குதான்னு பார்ப்போம். நீ சொல்றியா? அந்த நல்ல முக்கிய இங்கே இருங்க. நல்ல அருவி மாதிரி எனக்கு வந்து என்னன்னு எனக்கு தெரியாது. எதுக்கு ஒரு பிள்ளை வளருதுன்னா அது அழுகிறது. ஒரு லட்சம் 1 லிட்டர் மூத்திரம் வச்சிருக்கு. அது அழுகுனாலும் சினுங்கினாலும் பிள்ளைங்க எதுக்கு அழுகுது இது பண்ணுதுன்னு தெரியும். அவன் அங்கேருந்து குன்றுன்னு ஒரு யாரையிலேயே மூத்திரத்துக்கு தான் மூத்திரத்துங்க பாரு. சட்டி மூத்திரம் மேஞ்சு விட்டுருக்கு. போய் பாடு. ஆடவங்களாம் அப்படியே அழகாக நின்று போயிட்டு இருக்காப்புல. பார்த்தீங்களா எங்களோட நாய்க்கு அறிவை மேலே தின்ன மேலே விட்டோம். அங்கேயே விட வேண்டியதானே. இறங்கி வந்து கீழே வாசல் வராரு. மறுபடியும் வந்து படுத்துக்குவாரு. செப்பல் எடுத்து 2 விளையாடுவாரு. ஏய் கடிச்சு பழகக்கூடாது. அப்புறம் துணியெல்லாம் கடிப்ப நீ. போய் படுப்போம். ஓகே பாய். பாய்.